ஆனால் இந்த ஏசாவை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு தேவையில்லை என்று அவர் சொல்லவில்லை. தான் இந்த குடும்பத்தில் ஆபிரகாமின் வழி வாக்கு தத்தத்தை சுமந்திருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறேன் என்க இருக்க வேண்டும் என்பதில் ஏசா மிகவும் ஆவலாக இருந்தான். வசனம் சொல்லுது, எபிரேயரின் புஸ்தகம், எபிரேயர் வாசிக்கிறீங்களா? 12வது அதிகாரம், 12வது அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16, 17 உள்ள வசனங்களை வாசியுங்கள். வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போசனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அங்கே மொழிபெயர்ப்பிலே ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கிறதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் தன் தகப்பனுடைய மனமாறுதலை அவன் காணாமல் போனான். அந்த வார்த்தை தன் தகப்பனுடைய மனமாறுதல் என்கிற வார்த்தை அங்கே மிஸ் ஆயிருக்கிறது. யாருடைய மனமாறுதல்? ஆண்டவரே, என்னை மறுபடியும் தன் தகப்பனை நோக்கி என்னை ஆசீர்வதிக்க உம்மால் கூடியும் என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். ஆனால் அவள் கண்ணீர் விட்டு கதறி அழுது எவ்வளவு கவலையோடு தேடியும் தன் தகப்பன் மறுபடியும் அவனை ஆசீர்வதிக்க கூடாமல் போய்விட்டது. காரணம் என்ன? அவனுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த வாய்ப்பை அவன் அலட்சியமாக எண்ணினான். இது ஒரு வாய்ப்பு. ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிக பெரிய வாய்ப்பு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. पास वाले देखकर कहा, यार उद्धार की जीवन तो बहुत बड़ा आशीर्वाद है हम. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க ரட்சிப்பு என்பது பெரிய வாய்ப்பு? நம்ம எல்லாருக்கும் தேவன் இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்னா இதை அலட்சியமாக எண்ணுவீர்களானால் ஏசாவை நினைத்துக் கொள்ளுங்கள். हमें ये तो असाधारण नहीं मालूम है ना, तुच्छ ना करना है. நீதிபதிகளின் புஸ்தகம்